கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் எண்ணிக்கை 63ஆக உயர்வு. இதுவரை 74 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் 88 பேருக்கு தொடர் சிகிச்சை. இருநூற்று 45 உரிமையியல் நீதிபதிகளுக்கான நியமன உத்தரவை ஜூலை 10ஆம் தேதிக்குள் பிறப்பிக்க வேண்டும். முறையான இடஒதுக்கீட்டை பின்பற்றி நீதிபதிகளை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி. தெற்கிலிருந்து வடக்கு வரை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குரலும் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதை உறுதி செய்வோம் என உறுதி. மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட முதல் நாளிலேயே ஓம் பிர்லாவுக்கு கடும் எதிர்ப்பு. இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்ததாக பேசிய சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளி. और एक बार फिर संवैधानिक शासन की स्थापना हुई, उनकी सराहना करते हैं. 1975 में आज 26 जून के दिन ही देश इमरजेंसी की कूट सच्चाइयों का सामना करते. மக்களவையில் தொல் திருமாவளவன் பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டதால் சர்ச்சை. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. இவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் श्री राजकुमार छब्बेवाल आप कोई சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனே நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். விசச்சாராய மரணங்கள் குறித்து பேச வலியுறுத்தி சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர் அமளி. கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு விவகாரத்தில் திமுக சிபிஐ விசாரணை கேட்கவில்லை. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இபிஎஸ் சிபிஐ விசாரணை கோருவது தேவையற்றது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம். தமிழ்நாட்டில் பல சிபிஐ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருப்பதாக RS பாரதி விளக்கம். எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு உத்தம புத்திரன் போல் ஆளுநர் மாளிகை முன் தவறான தகவல்களுடன் பேட்டி அளித்துள்ளதாக குற்றச்சாட்டு. கொத்தடிமைகள் என்பதை திமுக எம்பிகள் நிரூபித்து விட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். இன்பநிதிக்கு கூட சேவை செய்வார்கள் என கடும் தாக்கு. கர்நாடக முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மீதான 4 பாலியல் வன்கொடுமை வழக்கிலும் ஜாமீன் மறுப்பு. ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. 29 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணிபரிமாற்ற வழக்கு விசாரணையை 4 மாதத்தில் முடிக்க வேண்டும். சென்னை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் உடன் விவாதிக்க தயார். இடம், தேதி ஆகியவற்றை அமைச்சரே முடிவு செய்யட்டும் என பாமக தலைவர் அன்புமணி சவால். சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் குட்கா கொண்டு வந்த வழக்கை திரும்ப பெற அரசு முடிவு. முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெறுவது நியாயமற்றது என உயர்நீதிமன்றம் கருத்து. நீட் மற்றும் நெட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க கோரி கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். கேரள அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருமனதாக ஆதரவு. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. தென்காசி, குமரி, தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஒலிம்பிக் தொடருக்கான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிப்பு.
தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட இடம்பெறவில்லை.